கருப்பை புற்றுநோய்க்கு தடுப்பூசி அதாவது வேக்சின் இருக்கா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், லாப்ரோஸ்கோபி சர்ஜன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கருப்பையில் 2 இடத்துல புற்றுநோய் ஏற்படும். ஒன்று கருப்பைக்குள்ளார ஏற்பட புற்றுநோய், அதாவது யூட்ரைன் கேன்சர்னு சொல்லுவோம். 2வது பார்த்தீங்கன்னா கருப்பை வாயின்னு சொல்லுவோம், அதாவது செர்விக்ஸ், கார்சினோமா செர்விக்ஸ் சொல்லுவோம். ஸோ யூட்ரைன் கேன்சர் வேற, செர்விக்கல் கேன்சர் வேற, அதாவது கருப்பை புற்றுநோய் வேற, கருப்பை வாய் புற்றுநோய் வேற. இதுல பாத்தீங்கன்னா வேக்சின் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய், அதாவது செர்விக்கல் கேன்சருக்கு தான் வேக்சின் இருக்கு. அது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கு எதிரான வேக்சின் சொல்லுவோம், HPV வேக்சின் சொல்லுவோம். அதை பத்தி நம்ம தெளிவா வேற ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். சமீபமா பாத்தீங்கன்னா நம்முடைய மாநில அரசு அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் இந்த ஹியூமன் பேப்பிலோமா வேக்சினை செலுத்துறதுக்கான ஒரு அரசாணையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கருப்பை வாய் புற்றுநோய், அதாவது செர்விக்கல் கேன்சருக்கு தான் நமக்கு வேக்சின் இருக்கு. கருப்பை புற்றுநோய், யூட்ரைன் கேன்சருக்கு கட்டாயம் அந்த வேக்சின் கிடையாது. யூட்ரைன் கேன்சரை நம்மளால தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ண முடியும். அதுல வேக்சின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ என்னென்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ப்ராப்பரா பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யணும். அப்டார்மல் வெயிட் கெயினை வராம பார்த்துக்கணும். ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணணும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஃபேமிலி ஹிஸ்டரி, அதாவது நம்மளுடைய மதருக்கோ இல்ல ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ்க்கோ கருப்பை புற்றுநோய் இருந்தா அது ஒரு மரபணு மூலமா வந்திருக்கா அப்படின்றதுக்கு ஜெனடிக் கவுன்சிலிங் செய்து மரபணு பரிசோதனை செஞ்சு அதுக்கான ப்ராப்பர் கவுன்சிலிங்கை பெற்றுக்கிறது மூலமா நம்ம கருப்பை புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறை குறைக்கலாம். கருப்பை புற்றுநோய்க்கு கட்டாயம் வேக்சின் கிடையாது. கருப்பை வாய் புற்றுநோய்க்கு வேக்சின் இருக்கு. கண்டிப்பா அது அந்த ஏஜுக்கு தகுந்த அனைத்து பெண் குழந்தைகளும் கட்டாயம் செலுத்திக்கணும். ஸோ இதுல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதே போல கருப்பை புற்றுநோய் பற்றிய பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களுக்கு அது நல்ல ஒரு தெளிவு கொடுக்கும். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.